ஸோ அந்த டேலண்ட்டுக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணி அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, தப்பான வழிக்குள்ளே போகிறாங்க. அவர்கள் தான் துன்மார்க்கமான வழிகள். நம்ம அந்த வழிகளுக்குள்ளே போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இந்த பூமியில் அமைச்சிருக்கிறார். இதுதான் நான் செய்யணும், இப்படி தான் நான் செய்யணும், இந்த வழியில் தான் நான் நடக்கணும், இப்படி நடக்கிறனால கர்த்தர் பிரியப்படுவார்னு சொல்லிட்டு நமக்கு ஈச் ஒன் கர்த்தர் கொடுத்துருக்கிற டார்கெட். அந்த வழியில் நம்ம போகிறதுக்கு தெய்வ ஞானம் தேவை. அந்த ஞானம் எங்கேருந்து கிடைக்குது? தெய்வ வசனம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்கு ஞானத்துக்கு குறையாக இருந்தால் எனக்கு கேளு, நான் தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஞானத்தை தாங்க. சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நிச்சயமாக தரேன்னு சொல்கிறாரு. ஒருவனையும் கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே போல் நீ கேட்கும் போது கிடைக்குமா கிடைக்காது, இப்படி நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாத. விசுவாசத்தில் நில்லு. இந்த விசுவாசத்துக்கு மாறா நீ நடந்தேன்னா எப்படி ஆகும்? அவ்விசுவாசத்துக்குள்ளே போவேன். அப்போ அவ்விசுவாசத்துக்குள்ளே போனால் நான் எப்படி இருப்பேன்? காற்று பறக்கடிக்கிற பதற போல தான் நான் இருப்பேன். கர்த்தருக்கு அது பிரியம் கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்கறது அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே நம்பணும். ஒரு சின்ன பிள்ளை கேட்குற மாதிரி. ஒரு சின்ன பிள்ளை கேட்கும்போது, அவங்க தகப்பனுக்கிட்ட கேட்கும்போது, அப்பா எனக்கு இது வேணும்னாக்கா அந்த குழந்தைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? அப்பா கிட்ட கேட்டாக்க நிச்சயமாக அப்பா கொடுப்பாருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். உலக பிரகாரமான ஒரு தகப்பனே தான் சொந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு அறிஞ்சிருக்கும் போது நம்மளை படைத்த தேவன் நிச்சயமாகவே அதுக்கு மேலே எதிர்பார்க்கறதுக்கு மேலே கர்த்தர் தருவார். இதுதான் நம்ம விசுவாசிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? காற்று பறக்கடிக்கிற பதரை போல துன்மார்க்கன் இருப்பான், ஆனால் நீதிமான் எப்படி இருப்பான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பான். எடுத்தவங்க வாசிங்க 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ பாருங்க, நீதிமான் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஈசாக்கு விதைத்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கும். என்னன்னா, ஆபிரகாமின் காலத்தில் பஞ்சம் வந்தது. எங்க? கர்த்தருடைய தேசமாகிய கானான்ல இருக்கும்போது பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் அப்பதான் விசுவாசத்தில் வளர்ந்து வர நாட்கள். அவர் ஸ்டெப் எடுத்துட்டார். கர்த்தருடைய வழியில் நான் நடக்கிறதுக்கு, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுறதுக்கு கிளம்பிட்டார். ஆனாலும் ஒரு சில ஜோல்ட்டு, தேசத்தில் பஞ்சம் வந்தவுடனே உடனே என்ன பண்ணார்? எகிப்துக்கு போயிட்டார். அதே போல் ஈசாக்கின் வாழ்க்கை பயணத்திலையும் ஒரு பஞ்சம் வந்தது. அவர் பஞ்சம் வந்த உடனே ஆண்டவர் அங்கே இறங்குறார். ஆண்டவர் அதை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆண்டவர் இறங்கி எங்க ஆபிரகாம் செஞ்ச தப்பை தான் மகனாகி ஈசாக்கு செஞ்சிட போறாருன்னு பயந்து அந்த இடத்துல கர்த்தருடைய இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி வருது பாருங்க. நான் பயந்துன்னு சொல்ல வந்து தப்பு, கர்த்தர் அந்த இடத்துல எப்படி இன்டர்ஃபியர் பண்றாரு பாருங்க. 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராக்குக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல்
நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஆமென். இந்த வசனத்தை கண்டினியூட்டி பார்த்தா 12வது வசனத்தில் பாருங்க, அவர் ஒபே பண்ணார். 6வது வசனம், ஆறாவது வசனம் பாசிங்கம்மா. ஈசாக்குக்கு கேராலிலே குடியிருந்தான். அதாவது அவர் கீழ்ப்படிந்தார், அதே இடத்துல குடியிருந்தார். அந்த குடியிருந்த பிறகு 12வது வசனத்தில் பாசிங்க. ஈசாக்குக்கு அந்த தேசத்தில் விதை விதித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்போ கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்ன சொல்றாரு ஆபிரகாமை குறித்து? என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாப்புல. மை சார்ஜஸ், மை கமாண்ட்மெண்ட்ஸ், மை ஸ்டாட்யூட்ஸ், மை லா, அவர் கேட்டு கீழ்ப்படிந்தார். அதுக்கு தான் டெஃபினேஷன் a right standing before God. ஸோ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? அவன் நீதிமான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிந்தாப்புல சாட்சி சொல்கிறார் ஆண்டவர். உன் தகப்பன் இப்படி இருந்தார், அதே மாதிரி நீயும் இரு மகனேன்னு சொல்லிட்டு ஈசாக்குக்கு தேவன் சொல்கிறார். கீழ்ப்படிந்தார் ஈசாக்கு. அவங்க அப்பா எகிப்துக்கு போன மாதிரி இவர் போகலை, இவர் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம் அந்த வருஷத்தில் அவர் விதைத்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் திங்க் பண்ணல, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி பண்ணலாமா. இது காரியங்களுக்கு பேர் என்ன? மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேட்டிங் ஒர்க் யார் செய்கிறா? விக்கெட் பீப்புள், துன்மார்க்கர். ஸோ அவங்களுக்கு தான் சொல்கிறது டிஸ்ஒபீடியன்ட் பீப்புள், டவுட்டிங் பீப்புள். தே டிசைட் அண்ட் டூ தேர் ஓன், அவங்களுடைய ஓன் தாட்ஸ், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்காமல் தங்களுடைய ஓன் தாட்ஸை போட்டுட்டு இதுதான் நடக்கணும்னு சொல்லி தென் தே கால் காட். ஏசப்பா ஏன் எனக்கு இதை பதில் கொடுக்கல, ஏசப்பா எனக்கு ஏன் இதை செய்யலை. தே நெவர் ஸ்டுட் ஆன் த ஃபெய்த். தெய்வ வசனத்துக்குள்ளே நிற்கல. அப்போ எப்படி தேவனுடைய அனுகிரகங்கள் அவர்களுக்கு கிடைக்கும்? நிச்சயமாக கிடைக்காது. இப்போ பாருங்க, அந்த நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீர்க்கால்களில் ஓரமாய். கர்த்தர் என்ன சொல்றார்? அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, நீ இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறம்மா, நான் கொடுக்குற தண்ணி எப்படி? நீ என்னைக்குமே தாக அடையாத ஒரு தண்ணி. அந்த இடத்துல ஜீவ தண்ணீரை பற்றி கர்த்தர் பேசுறார். ஸோ ஒரு நீதிமானுக்குள்ள எப்படி வரும்? ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம பேசும்போது மற்றவங்களுடைய இருதயங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் வரும், அவர்களை நல்வழியில் நடத்துகிற வார்த்தைகள் வரும். ஏன்னா நம்ம வெசல் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஏசப்பாவுடைய வார்த்தைகள் இருக்குது, நீதியுள்ள வார்த்தைகள் காணப்படுது. சத்தியமான வழியில் நான் எப்படி நடக்கணும், கர்த்தருக்கு என்ன பிரியும், அவருக்கு என்ன பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அதான் சமாரிய ஸ்திரீயை பற்றி பேசும்போது சொல்கிறாரு இல்லை, நீ இந்த தண்ணியை நீ குடிக்கிறம்மா, நீ குடிச்சினா நீ தாக அடைவ, ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை நீ தாகம் அடையாதபடிக்கு என்றைக்கோ அது நிறைஞ்சு இருக்கும் தானே ஏசப்பா சொல்கிறாரு. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு வாழ்க்கை.
தன் காலத்தில் தன் கனியை தரணும். மனுஷருடைய நாட்கள் எப்படி வைத்திருக்கிறார்? தேவனுடைய வசனத்தின்படி 70 வருஷம், அதுக்கு அடுத்தது 80 வருஷம். ஆனால் அதை எழுதினவர் 120 வயசு இருந்தார். கர்த்தர் அந்த ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். அந்த பூரணப்படுத்தி வியாதி, பலவீனங்கள், போராட்டங்கள், ஏன்னா அவர் சொன்னார், உன் எல்லை முழுவதும் சமாதானத்தை தருவேன். கர்த்தர் வந்த இடத்துல சமாதானம் கிடைக்கும். தேவனுடைய வசனம், ஏன்னா அது ஆவியும் ஜீவனமான வார்த்தை, அந்த இடத்துல சமாதானம் கிடைக்கும். ஏன்னா ஏசப்பா உயிர் தெழுந்து மேலறையில் சீஷர்கள் மத்தியிலே தரிசனம் ஆகும்போது உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தை கூறுகிறார். இப்போ ஏசப்பா இருக்கிற இடத்துல எப்படி இருக்கோ? சமாதானம். அதுதான் சொல்லுவாங்க, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு வந்த வீட்டில் குறையில்லை. 5 அப்பத்தையும் 2 மீனும் அந்த பிள்ளையாண்டான் வைத்திருந்தார். அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த 5 அப்பம் 2 மீன் தான். ஆண்டவர் இடத்துல கையில் கொடுக்கும் போதும் அந்த 5 அப்பம் 2 மீன் தான். அவர் வானத்துக்கு எடுத்து தேவனிடத்துல ஜெபிக்கிறார். அதை ஜெபித்து சீஷர்கள் கையில் கொடுக்கும்போது இட் மல்டிப்ளைடு. 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். எத்தனை மனைவிகள் சாப்பிட்டாங்க, எத்தனை பிள்ளைகள் சாப்பிட்டாங்கன்னு கணக்கு போட முடியாது. 5000 புருஷர்கள். ஸோ ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை இந்த வார்த்தைகளை வைத்து தியானிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் வேதத்தில் கொடுத்துருக்கீங்களே, இந்த மாதிரியான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வேணும், சமாதானமான ஒரு வாழ்க்கை வேணும். என் வாழ்க்கை தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கணும். இலை உதிருதுன்னா என்ன? லாஸ். எனக்கு வேண்டாம், நான் உங்கள் வசனத்தின்படி நடக்கிறேன். எனக்கு வியாதி வேண்டாம். அது எகிப்துக்கு உண்டான காரியம். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளே வரும்போது என் தேவன் எனக்கு ஜீவனை தருவாரே தவிர வியாதியை கொடுக்க மாட்டார். இந்த விசுவாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போவோம். அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்கள் நடக்கும். துன்மார்க்கனோ, இப்போ பார்க்கலாம் துன்மார்க்கனுடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னு. காற்று பறக்கடிக்கும். வாசிங்கம்மா. ஐந்தாவது வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கடைசி 2 வசனம் திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. துன்மார்க்கனுடைய வழி எப்படி இருக்குமா? காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பான். அந்த பதர் எந்த இடத்துல நிற்க முடியாது. ஏற்கனவே நான் சொன்னபடி தான், ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் வந்துச்சுன்னா அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் உடைய வாழ்க்கை செழிச்சிருக்கும். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அண்ட் துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். தேவஜனமே, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் தேவ வசனம், இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து தியானிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்த தேவனுக்கு நன்றி. ஒரு நீதிமானுடைய வழி எப்படி இருக்கணும், நீதிமான் எப்படி தேவனை சார்ந்து தேவனுக்கு பிரியமானது என்னன்றது அறிந்து அதன்படி ஜீவித்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதத்தை அடைந்து மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ பிரயோஜனம் உள்ளதாம். தன்னை மாற்றுறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கர்த்தருடைய வழியில் கொண்டு வர்றதுக்கு எவ்விதமாக தன்னை யூஸ் பண்ணுறாருன்றது இந்த வேளையில் வாசித்தோம், தியானித்தோம். ஒவ்வொருத்தரும் அதை நீங்களும் உங்களோட லைஃப்பில் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்கள் பேச்சு, எங்கள் வார்த்தைகள், எங்கள் ஜீவியம் உம்மை பிரதிபலிக்கிறோம். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எவ்விதமாக
கர்த்தாவே உம்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை, உமக்கிட்ட அநேகரை கொண்டு வருகிற ஒரு பாத்திரங்களாக எவ்விதமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் படித்தோம். கர்த்தாவே அதன்படி நாங்கள் ஜீவித்து அநேகரை உடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரதுக்கு எங்களை யூஸ் பண்ணுங்கப்பா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உமக்கு சொந்தம். உம்மாண்டை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரேசு நிமித்த தாழ்மையாய் கென்று கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.